தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் மார்க் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 5 வசனம் 34. இயேசு அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொல்லி கர்த்தாவே, இந்த நாளை நீர் எங்கள் மத்தியில இறங்கி வந்திருக்கிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகள் எந்த காரியத்திலே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறார்களோ, ஆண்டவரே, எந்த காரியத்தில் உம்முடைய பிள்ளைகள் கஷ்டத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியத்தில் கர்த்தருடைய விடுதலை இன்றைக்கு உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆமாண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை ஒரு சரீரத்தில் பலவீனத்தோடு நீண்ட நாட்களாய் போராடி கொண்டு இருப்பார்களானால் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், இந்த ஜெப வேளையிலே கர்த்தருடைய வல்லமை உம்முடைய பிள்ளைகளை மூடும்படியாய் ஜெபிக்கிறேன். சரீரத்தில் இருக்கிற வேதனைகள் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அகன்று போகும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய ரத்தத்தினாலே உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் சுகப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய தள்ளும்புகளால் உம்முடைய பிள்ளைகள் சுகமடையத்தக்கதான கிருபையை கர்த்தர் அருளி செய்யுங்க ஆண்டவரே. இருதயத்திலே குடும்பத்தை குறித்து வேதனையோடு கூட இருப்பார்களானால், கடன் பிரச்சனைகளை குறித்து வேதனையோடு இருப்பார்களானால், ஆண்டவரே தொழிலை குறித்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் வேதனையோடு இருப்பார்களானால், கர்த்தர் இந்த ஜெப வேளையில அப்பா நீர் மனம் இறங்கி ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் வேதனைகள் நீங்கத்தக்கதாய் ஆண்டவரே இன்றைக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன். நீண்ட நாட்களாய் எதை குறித்து காத்து கொண்டு இருக்கிறார்களோ ஆண்டவரே, அந்த காரியத்தில் கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் காணத்தக்கதான கிருபையை கர்த்தர் அருளிச்சீங்க. உம்முடைய பிள்ளைகள் இப்பொழுது விசுவாசத்தோடு தேவ சமூகத்துக்கு நேராக வரட்டும் ஆண்டவரே. விசுவாசத்திலே ஆண்டவரே பலன் அடையட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் அற்புதம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. பிள்ளைகளை குறித்த வேதனைகள், எதிர்காலத்தை குறித்த வேதனைகள், ஆண்டவரே சூழ்நிலையை பார்த்து வேதனைகள், குடும்பத்தின் காரியங்கள், எதிர்மறையான காரியங்களை குறித்து வேதனைகள், கணவன் மனைவிக்குள்ளே ஆண்டவரே ஒரு மனம் இல்லாததினால் உண்டாகிற வேதனைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய கூடாரத்தை விட்டு அகன்று போவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு வேதனை நீங்கி ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் சமாதானமாய் சந்தோஷமாய் இருக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.